வார்த்தைகளை நாங்கள் இங்கே தவிர்த்து விட்டு நாகரிகமான முறையில உங்களுக்கு விமர்சனம் இருக்கலாம் அல்லது உங்களை கோவப்படுத்தலாம். நீங்கள் நாகரிகமான முறையிலேயே பதிலளித்து அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்ல, எனக்கு உங்களுடன் கதைக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னா நாங்கள் ஆளை கீழே போடுறோம். இல்ல அண்ணன் இப்படித்தான். இப்ப நான் வந்த லைவ்ல வந்து சிங்கள விஷயத்த வந்து நான் இந்த லைவ் டிரான்ஸ்லேஷன் பிழை என்ன வசனம் பிழை என்று சொல்லணும். அதை விட்டுட்டு அடியா புடியான்னு சொல்லி உங்களோட டைம் எடுத்து கதைக்கிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. இல்ல இப்போ ஒரு ஆள் வந்து எனக்கு சொல்லுதண்டா, நீங்கள் நான் டிரான்ஸ்லேட் பண்ணின சிங்களம் பிள்ளையண்டா அவருக்கு முதல் சிங்களம் தெரிஞ்சிருக்கணும். நான் சொல்றது நியாயமா இல்லையா? அப்படின்னா அவேட்ட சொல்லுங்க, நான் டிரான்ஸ்லேட் பண்ணினால என்ன பிள்ளையண்டு கேட்க சொல்லுங்க. சிங்கள பண்டிதர்களை கதைக்க விடுங்க. இப்ப உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கேம் ஒன்று இருக்கு, நீங்க என்னோட கதைக்கிறதால சோ அந்த பண்டிதர்களை கதைக்க விடுங்க. அவையோட நான் தனித்தனியா கதைக்கிறேன். கட்டாயம் பண்ண நானே சிங்கள, நீங்க சிங்கள காய்ச்சா நான் சிங்கள காய்ப்பேன், நீங்க இங்கிலீஷ்ல காய்ச்சா நான் இங்கிலீஷ்ல காய்ப்பேன், நீங்க தமிழ்ல காய்ச்சா நான் தமிழ்ல காய்ப்பேன். சாப்பிடுங்க ராஜனா, ஒரு கேள்வி கேட்டு ராஜனா கீழே வாங்க. ராஜனா ராஜ்வானந்தம் ஒரு ஆளை கூப்பிடுங்க தம்பி, என்ன நல்ல கண்ணா இருக்காங்க மேல. இல்ல ராஜ்வானந்தம் கதைச்சு கொண்டு குறையப்பா, அவர் கதைக்கு விடுங்க. இல்ல அவர் சண்டை பிடிச்சதானே, சரி வேண்டாம். நல்ல கண்ணா அவங்க கேள்வி பேருந்து ஒழுங்குபடி அடுத்தது ரோஸ்கார் கையெழுத்துல ஓர்டர் படி நான் வச்சுக்கிறேன் பேர். நீ ரேல் வந்து நான் வந்து போகும்போது எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. அது வந்து சமூக வலைத்தளங்கள்ல பதிவிட்ட ஒரு பதிவிட்ட அதால ஏற்பட்ட ஒரு தாக்கம் வந்து நேரடியா நான் வந்து பேச பண்றேன். அப்ப கேட்க போறீங்களா? ஏதாவது இல்ல இப்ப கேட்டா இல்ல நான் கேள்விகள் இல்ல சும்மா பழைய விஷயங்களை திருப்பி திருப்பி காய்க்கிறீங்களோ மற்றவங்கள கேள்வி கேட்க விடுங்க. அடுத்தது ராஜீவ்காந்த் வாங்க. ராஜீவ்காந்த் போயிட்டு ஓகே. அதுக்கு முன்னாடி நான் தான் ஒரு ஹேண்ட் ரைஸ் ஆஃப் பண்ணி நான் திருப்ப நான் ஒன் பண்ணி இருக்கிறேன். தயவு செய்து ஒரு ஆளா வந்து உங்களை கேள்வியை கேட்டு போங்கன்னு சொல்றேன். அப்படியே சாரி பண்ணிக்கணும். அந்த சைட்ல இருக்க மெசேஜ் இருக்கா பாருங்க. அப்படியே லைவ் போட்டுட்டான்னு ஆதவன் துளா கத்தி இருக்கிறார். அதை விட இவர் லைவ் போட்டு தனது ஆதரவாளருக்கு வர முயற்சிக்கிறார் என்று இன்னொரு ஆள் போட்டிருக்கார். தம்பி என்ன விஷயத்துக்கு வாங்கொண்டு போட்டிருக்கிறார். தம்பி என்ன குழப்பாதீங்கன்னு போறீங்க. இப்போ நீங்க கதைக்கிற நான் கேட்கறத நீங்க ரெக்கார்ட் பண்ணலாம் வேண்டாம். நீங்க கதைக்கிறத நான் லைவ்ல போடலாம் தானே என்ன இல்லையோ? லைவ்ல போனாலும் சரி, என்ன கொண்டு செய்யலாதானே டாக்டர். அதுக்கு முன்னா டாக்டர் இந்த சோசியல் மீடியா நீங்க அதுல லைவ் போட்டீங்கன்னு சொன்னா உங்களோட ஐடி தான் சில நேரம் பேன் பண்ணப்படலாம். இல்ல அப்படி பேன் பண்ணப்படாது. பேன் பண்ணப்படாது நான் பாத்து கொட்டேன். லைவ் போடலாம் தம்பி, அதுல பிரச்சனை இல்ல தம்பி. லைவ் போடட்டும் தம்பி என்ன விடுங்க. தம்பி என்ன குழப்பி நீங்க டைம் எடுத்து குழப்புறீங்க தம்பி என்ன. அது பிரச்சனை இல்ல தம்பி. என்ன லைவ் போடுறது டாக்டர் சுதந்திரம், அதை நாங்க தடுக்கலாம். டாக்டர் சுதந்திரம் இல்ல தம்பி என்ன. நீங்க ரெண்டு பேரும் போயிருந்து வெளியில தம்பி என்ன, நீங்க பிரச்சனை இருந்தா ரெண்டு பேரும் வெளியில வந்து காய்ச்சிட்டு வாங்க. நாங்க பேரோட மேல ஏற்று ராஜீவ்காந்த் மேல வேற இல்லையா? ஒஸ்கார் வேற இல்லையா? நான் கூப்பிடுறேன். நாக்களை சான்றா சக்தி அவங்க கையெழுத்து இருக்காங்க. நான் எடுக்க முடியாம இருக்க ஒரு அவங்களுக்கு எடுத்துருக்கேன் வேலை. செல்வான வணக்கம். நீங்கள் உங்களோட கேள்விகளும் டாக்டர் இது இருக்கிறீங்களா? ஓமா நான் கேட்டு வந்துருக்கேன். சொல்லுங்க. செல்வான கேளுங்க. கேட்டு வந்துருக்கேன். நான் சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். நான்
இப்ப நான் தெரியும் இந்த ரூம் நடக்கண்டு நான் முதல் யோசிச்சேன் 2-3 கேள்வி உங்கள்ட்ட கேட்கணும் இருந்தது. ஆமாண்ணா. ஒரு 3 கேள்வி இருக்குது. நான் தொடர்ந்து சொல்லுறேன், நீங்கள் அதை ஞாபகம் இருக்கும் தானே, அதுக்கு பதில சொன்னீங்கன்னா சரி. ஓகேண்ணா. ஏனென்றா நீங்கள் இந்த சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து முதல் அந்த பிரச்சனை நடந்தது அது எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணி அது உண்மையில கணக்க பிரச்சனைகள் அங்க இருக்குதுன்றது அதை அம்பலப்படுத்தணும்டா. ஆனா நீங்கள் அதுல முக்கியமா 3 முக்கியமான பாயிண்ட் எடுத்து நீங்கள் ஒன்று வந்து 14 வருஷம் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பூட்டி இருந்தது. ஏஎன்இ கிளினிக் வந்து ஏஎன்இ அந்த பில்டிங் புதுசா கட்டின பில்டிங் வந்து பூட்டி இருந்தது. நீங்கள் வந்து 3 நாளைக்குள்ள திறந்துட்ட மாதிரியும் 14 வருஷமா அது புறா கூடுகள் எல்லாம் இருந்த மாதிரி அப்படி ஒரு அர்த்த வழியில கொண்டு வந்தீங்க. அப்ப வெளியில நாங்கள் பார்த்த மக்கள் அதை தெரியாத ஆக்களுக்கு எப்படி இருந்தால் இது உண்மையா இவ்வளவு கோடி செலவுல கட்டி போட்டு இத மக்களுக்கு அந்த பயன் சென்றடைய கூடாதுன்னு வேணுமென்று திட்டமிட்டு செய்த மாதிரி நாங்கள் யோசிச்சோம். இப்ப இப்படித்தான் செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த சாவச்சேரி நலம்புரி சங்கம் அந்த அவையில விசாரிச்சு போயிருந்தோம். அவைகள் சொல்லினோம் 2022ஆம் ஆண்டு தான் அந்த ஹாஸ்பிட்டல் உத்தியோகமாவை திறந்திருக்கணும். அது திறக்கையும் அதுக்குரிய எந்த மருத்துவ அந்த முழுமையான மருத்துவ உபகரணங்களோ அதுக்குரிய ஆலோனிங்களோ வழங்காமல் தான் அது அறகுறையா திறக்கப்பட்டிருக்குது. அதுக்குரிய ஸ்டாஃப் ஒன்றும் அடிஷனலா ஒரு தியேட்டருக்குரிய ஸ்டாஃபோ நர்சஸோ ஒன்றும் அலோகேஷன் செய்யப்படாமலும் அந்த ஜெனரேட்டர் பெறாமலும் தான் அது தடுக்கப்பட்டிருந்தது. இது முதலாவது. ரெண்டாவது வந்து நீங்க சொன்னீங்க 400 கோடி ரூபாய் அந்த நிதி ஒதுக்கப்பட்டது ஏஎன்இ கிளினிக்கு. ஆனால் அங்க 200 கோடிக்கு தான் கணக்கு காட்டி இருக்கணும். 200 கோடி அடிச்சுட்டாங்க. சரி. ஆனா உண்மையில அது வடமாகாணத்தின் சுகாதார அமைச்சர் அந்த சத்தியலிங்கம் வந்து நீங்கள் சொல்லி ஒரு கிழமையில நினைக்கிறேன் பவனியா மீட்டிங் ஒன்றில் வச்சு அவர் உத்தியோகமா சொல்றார் தான் அந்த மாகாண சுகாதார அமைச்சரா இருக்கைக்குள்ள 200 மில்லியன் சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கும் 200 மில்லியன் பவனியா ஏஎன்இ கிளினிக்கு தான் அனுப்பினது. ஆனால் இதை வந்து இப்ப சில பேர் அரசியலுக்காக இப்படி மாத்தி சொல்லினோம் சொன்னேன். ஆனா அந்த செய்தியை வந்து எந்த யூடியூப்போ இல்லாட்டி நீங்களோ அதுக்கு எந்த மரபுமோ ஒன்றுமே சொல்ல இல்ல. எப்படி இருக்குது. ஆனா இதுகளை வந்து நீங்கள் உண்மையில ஒரு குற்றச்சாட்டை நீங்க சொல்றீங்களா இப்ப ஆர்டிஐல மூலமா எல்லாமே அறியலாம், எல்லா தவறும் அறியலாம், என்ன உண்மையா இருக்குண்டா. அப்ப நீங்கள் ஏன் இப்படி வார குற்றச்சாட்டுகளுக்கு ஏன் நீங்கள் அப்படியான உண்மையான ஆதாரங்களை எடுத்து அதை அந்த ஆதாரங்களிலும் நீங்கள் அம்பலப்படுத்த வேண்டும். அப்படி அம்பலப்படுத்தாமல் நீங்கள் எப்படி என்றா பொதுவில வந்து முழுமையா ஒரு இதுல ஒரு முழுமையான குற்றச்சாட்டு வைத்தியத்துறை மீது வச்சுட்டு போய்க்குள்ள ஒரு பொதுவா இருக்கிற ஆட்களுக்கு வைத்தியத்துறை மீதே ஒரு அவநம்பிக்கை கொண்டு வரும். மற்ற 3வது சொல்றேன், மன்னார்ல வந்து நீங்கள் அந்த மன்னார்ல ஒரு கர்ப்பிணி தாய் ஒன்று போய் சாகுறா, அதுக்கு நீங்கள் போய் நீதி கேட்க போறீங்களா? நாங்க 3 கட்ட விசாரணை நடக்குது. முதலாவது வைத்திய மட்டத்துல நடக்குது, ஒன்று வைத்தியசார மட்டத்துல, 2வது பிரதி சுகாதார பணிப்பாளர் மட்டத்துல நடக்குது, 3வது மாகாண சுகாதார அமைச்சு செய்யுது, அடுத்ததுதான் மத்திய அரசு. இந்த 3 விசாரணையும் முதலாவது வைத்தியசார விசாரணை, 2வது மாவட்ட விசாரணை, மாகாண விசாரணை, ஆர்டிஎஸ், இந்த 3மே முடிஞ்சது. 3ஆம் தேதி காலமே முடிஞ்சது. 3ஆம் தேதி இரவுதான் நீங்கள் போறீங்க. ஆனா வெளியில பாக்குறாங்க எப்படி வருதுன்னா நீங்கள் போன உடனே தான் அந்த விசாரணை எல்லாம் துரிதப்படுத்தப்பட்டதாகவும் அது வெளிப்படுத்தப்பட்டதாகவும் நீங்களும் சொல்றீங்க. உங்களோட நிக்கிற ஆட்களும் அதைத்தான் வெளியில சொல்லி கொண்டிருக்கிறேன். இது 3வது. இந்த 3ம் உங்கள் மீது நான் சொல்ற குற்றச்சாட்டு. இதுக்கு நீங்க ஒரு பதில சொல்லுங்க. அதுக்கு நான் என்னத்தை சொல்ல வரேன்டா, நீங்கள் கடைசியா கொடுத்த டேன் டிவி இன்டர்வியூல நீங்கள் வெளிப்படையா சொல்லிட்டீங்க இதுகள் ஒன்று நான் கதைக்கையில எனக்கு டிப்யூட்டி டைரக்டர் எஃப்னா ஹாஸ்பிட்டலுக்கு தாங்குவோம், நான் இதுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன். அப்படி என்றால் நீங்கள் இந்த சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாமே நீங்கள் ஒரு பதவியை நோக்கி அந்த பதவி வந்தா சரி, இது தனியே சத்தியமூர்த்தியையும் அந்த சுகாதார மாகாண சுகாதார பணிப்பாளரையும் நோக்கின ஒரு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பா என்றதை நீங்கள் இதுல வெளிப்படுத்தும். சரி, உங்களுக்கு நான் ஒரு பதில் சொல்ல அண்ணன். சொல்லுங்க. கோவிக்க மாட்டீங்களே? கோபம். சரி, இப்போ இந்த ஃபேஸ்புக் யூடியூப் எல்லாத்தையும் முன்னுக்கு இருந்து பேக் டேட் பண்ணி திருப்பி பாருங்க. அடுத்த ஆள் கேள்விக்கு வாங்க. சரி, போய் கேளுங்க. ஆனா அடுத்த ஆள் மொடரேட்டர் யார்? தம்பி அண்ணன். இதுக்குரிய பதில் முழுக்க சொல்லிட்டேன். தம்பி அண்ணன் இதுக்குரிய பதில் முழுக்க ஆல்ரெடி சொல்லிட்டேன். உங்களுக்கு அடுத்த கேள்விக்கு விட சொல்ல இயலுமா? சொல்லி இருக்கு ஆல்ரெடி, ஃபேஸ்புக்லயும் லைவ்லயும் எல்லா இடம் சொல்லி இருக்கு. அக்கௌண்ட் இல்லையா? போய் புதுசா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி பார்க்க சொல்லுங்க. டைம் இல்ல. வேற கேள்வி கேட்க விரும்புறீங்களா இல்லையா?
இன்னொரு கேள்வி இருக்குது. நீங்க மூன்று நீங்கள் சொன்னது பச்சை பொய் என்றது இந்த கீழே இருக்கிறார்கள் எல்லாருக்கும் நான் இது நாங்கள் ஏற்கனவே எல்லாருக்கும் தெளிவுபடுத்திட்டோம் டாக்டர். நீங்க நினைக்கிறீங்க ஐயோ ஒருவருக்கும் தெரியாது. ரைட் ரைட். அடுத்தது ஏன் டென்ஷன் ஆகிறீர்கள்? நான் நோமலா தானே காய்ச்சி விட்டுருக்கேன். நான் ஸ்ரீலங்காவில் இவ்வளவு நான் மெல்ல மக்களுக்கு அது பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்த வேற யாரையா விடுங்க டைம் கேட்கறதுக்கு. இது முடியாது. ஒரு நிமிஷம் நான் முடிச்சு செல்வான்றவருக்கு நாடுகிற பேஸ்புக் அக்கௌண்ட் இல்லையா? நீங்கள் ஆமோதிக்கிறீர்கள். நான் சொன்ன குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்றீங்க. ஒரு நாளும் இல்ல. உங்களோட முட்டாதனமான கேள்விக்குரிய பதில் தாராளமா இந்த இன்டர்வியூக்கள்ல இருக்குது, போய் பார்க்கலாம். டாக்டர் இதுல 2 பேர் கதைச்சா டாக்டர் விளங்காது. இதுல இது மேக் ஒரு ஆள் அன்மியூட் பண்ண. நீங்க கதைக்கிறேன்னா கதைச்சிட்டு விடுங்க, நான் கேட்கிறேன். நான் கதைச்சிட்டு வர்றேனே. தவறுகளை ஏற்றுக்கொண்டார். ஓகே, அடுத்த கேள்வி. யாரு தவறுகளை ஏற்றுக்கொண்டது? உங்களை லூசா மண்டே கபலையா உங்களுக்கு? அது ஆல்ரெடி சொல்லியிருக்க, போய் பாருங்க சொல்லியிருக்கேன். உங்களுக்கு விளங்க இல்லையா மிஸ்டர் தம்பி? மிஸ்டர் தம்பி, உங்களுக்கு மண்டேக்குள்ள சரக்கு இல்லையா? நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. இதுக்குரிய பதில் முழுக்க நீங்கள் உங்களுடைய அப்பாண்ட மரியாதையை இழக்காதீங்க. ஒரு அப்பாவை நீங்க இங்க கூப்பிட தேவையில்லை. இதுக்குரிய பதில நான் சொல்லியிருக்கேன். என்ன கீழே போடுங்க. அதுக்குரிய பதில் முழுக்க சொல்லியிருக்கேன். இது யார் இந்த இங்க இருந்து வாருங்க? எல்லாமே பொய்யனதும் அது தெரியும், அது இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன்னா, இந்த விடுதலை போராட்டத்துல எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ சகோதரங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி உங்களையும் எனக்கு சரியான மதிப்பு இருக்கு. அது உங்களோட குடும்பத்தின் தான் நான் மதிப்பு கொடுக்குறேன். உங்களுக்கு உரியது மட்டுமல்ல. ஆனால் அதே குடும்பத்திலேயே எல்லா எங்களோட விடுதலை போராட்டத்துல ஒருதன் தியாகியாகவும் இருக்கிறான், இன்னொருதான் தம்பி செய்த துரோகத்துக்கு தமையனை தண்டிச்சும் இருக்கிறான். அப்படியான வரலாறும் எங்கடையில இருக்குது. அதுல நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் காசை கொடுங்கோ, உங்களுக்கு காசை வேணுங்கோ, பாட்டுகளை போடுங்கோ. ஆனால் இந்த விடுதலை போராட்டத்தின பாட்டை நீங்கள் முந்தனாலும் ஒரு உங்களுக்கு திட்டுறாங்க லைவ்ல, உங்களை தூசணத்தால பேசுறாங்க லைவ்ல. மியூட் பண்ணா விளங்காது. உங்களை தூசணத்தால பேசுறாங்க நம்ம படி லைவ்ல. இது செய்வீங்கள் என்றால் விளங்காது. ஒரு கலைக்கிறது தான் வெளியில போகும். கிட்டண்ண இந்த பாட்டு சிட்டு அண்ணா படிச்ச பாட்டு, தென்றல் தவழ்ந்து வரும் அந்த பாட்டு, அது கிட்டண்ண இந்த தியாகங்களுக்காக விடுதலை புலிகளால பாடப்பட்ட ஒரு பாடல். அந்த பாடலை நீங்கள் போடுறீங்க. நானே போட்டேன். நான் போடலையா? 65,000 பேர் அதை சேவ் பண்ணி அதை வியூ பண்ணி அதுக்கு கமெண்டும் போட்டிருக்காங்க. அண்ணன் அது நான் போடலையா? அது தானாவே அது நான் ஷேர் பண்ணி விட்டு நானே ஒழிய நான் அதை அந்த கிரியேட் பண்ணி நான் கிரியேட்டருக்கு தேங்க் பண்றதுக்காண்டி ஷேர் பண்ணி ஏன் கத்துறீங்க? உங்களுக்கு விசரன் பேர் என்று பேசி கொண்டிருக்கிறாங்களே அந்த லைவ்ல. சரி 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 சரி, உங்களுக்கு விசரன் பேர் என்று லைவ்ல பேசி கொண்டிருக்காங்களே. ஒரு நாளும் இல்ல இந்த சமூகத்தை பற்றி குறை சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் இல்ல. என்னுடைய தமிழ் சமூகத்தை குறை சொல்றதுக்கு தங்களுக்கு செல்வா ஆகிய தங்களுக்கு அப்ப நான் என்ன இதுக்காண்டி போய் நான் என்ன திருப்பி சங்க கடைக்கு முன்னால இறங்கிடுமா? தாராளமா கத்தலாம். உங்களுக்கு டாக்டர் இக்னோர் ஹிம் ப்ளீஸ். ஓகே, விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகள் பேசுவதென கிழித்து விட்டார். செல்வா ஒன்று செல்வா மூடிக்கொண்டு போடா. விசரன் விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகளுக்கு பேசுவதென கிழித்து விட்டார். ஜார்ரா செல்வா அப்படியே போய் கொண்டிருக்கீங்க கொமெண்ட்ல லைவ்ல. அண்ணா தலைவர் பார்த்து கதைக்கு செல்வா அவர்களுக்கு கேள்விக்கு டாக்டர் ராமநாதன் அச்சு அவர்களால் விடை சொல்ல முடியாம சொல்ல. மிஸ்டர் தம்பி, நீங்க உங்களுக்கு விளங்கலையே ராசா. நான் ஹலோ 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 மிஸ்டர் தம்பி இங்க வாங்க. மிஸ்டர் தம்பி, நான் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லல, அதுக்கு சொல்லி கலைச்சிட்டேன். ஆல்ரெடி பதில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் லைவ்ல. எப்படி வசதி? கட்டாயமாக்கா சொல்லுங்க கோகிலா. என்னன்னு சொன்னா, இப்ப யாழ்ப்பாணத்துல இந்த இவ்வளவு மெடிக்கல் மாஃபியாவை நீங்க கண்டுபிடிச்சு வெளியாட விட்டு நல்ல விஷயம். ஆனா அங்க ஜெஃப்னா டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு ஆள் இருப்பாரு. அவர் இருக்கிறாரா? ப்ரொவின்சியல் டைரக்டர் ஹெல்த் சர்வீஸும் இருக்கிறார், ரீஜனல் டைரக்டர் ஹெல்த் சர்வீஸும் இருக்கார். நினைக்கிறேன் நீங்க அப்டேட் இல்ல போட்டேன். எந்த இடமா எங்க இருந்து கதைக்கிறீங்க நீங்க? நான் யூகேல இருந்து கதைக்கிறேன். நீங்க அப்டேட் இல்ல போட்டேன், பரவாயில்ல சொல்லுங்க. சோ அப்ப அப்படி இருக்கிற பொழுது, இப்ப உங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிற பொழுது இவ்வளவு டாக்குமெண்ட்ஸ், அதாவது நீங்க ஹலோ வைஷ்ணவி பாலா சொல்லிக்கா, ஐ வில் கிவ் ஆன்சர் டு தெம்.
புவர் கனெக்ஷன். கோகிலா நீங்கள் சரிதான். ஆனா வளர்ந்தது நோர்வேல சர்ஜரி ஹாஸ்பிட்டல்ல நடக்கிற சில விஷயம் எனக்கு தெரியும். ஓகே நீங்க வெளிவரக்கு கிட்டத்தட்ட 2 கிழமைக்கு முதல்ல என் அத்தைக்கு கூட அங்க ஒரு அநியாயம் நடந்தது. ஓகே அக்கா. அப்ப நீங்க வெளிக்கொண்டு வரும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. நாங்க நிறைய எனக்கு அங்க சொந்தங்கள் இருக்கிறாங்க தான் எனக்கு பூர்வீகம் சர்ஜரி என்னவரையா அதை நான் அவ்வளவு பாராட்டுறேன். ஆனா நீங்க சில நேர்காணல்ல வந்து சொன்ன விஷயம் வந்து தலைவர் செய்த குற்றம் எல்லாம் நீங்க சரிப்படுத்த வேண்டும், முஸ்லிம்களை வெளியேற்றின வேண்டும், அதுக்கு ஒரு பெரும் வரலாறு ஒன்று இருக்குது. அது அவங்கள பொழுதுபோக்குக்கு வெளியேற்றப்படையில இது ஒரு மத போராட்டமா ஒத்துக்கொள்றேன். தலைவர்கிட்ட இன்டர்வியூ பாத்துனீங்களா? நீங்க தலைவர்கிட்ட இன்டர்வியூ பாத்துனீங்களா? இன்னொரு விஷயம் தும்பியல் சம்பவம் என்றா துன்பமான செயல். தலைவர்கிட்ட இன்டர்வியூ பாத்துனீங்களோ? தலைவர் 2002 அந்த பத்திரிகையாளர் அரங்க நடந்துச்சு தானே போய் பார்க்கவும் சொல்றாரு. இது வந்து எங்கட விடுதலை போராட்டத்துக்கு பின்னடைவு கொடுக்கும். ஏனென்றா இந்தியா இதை பிடிச்சு வச்சு கொண்டுதான் தடை நீக்கத்தை நீடிச்சு கொண்டே இருக்குது 5 வருஷத்துக்கு ஒருக்கா. அப்ப தும்பியல் சம்பவம்ன்றது இன்றைய கூட நான் சில செய்திகளை நான் கேட்கிறேன். தலைவர் சொன்னதான் நான் சொல்லியிருக்கேன். நான் ஒன்னும் புதுசா ஜோதிச்சு சொல்லல. அதான் அதன் அர்த்தம் துன்பமான செயல். இப்ப நான் அதை நீங்க தலைவர்கிட்ட தான் கேட்கணும். தலைவர் கிளியரா சொன்ன பிறகு நீங்கள் எங்கேயோ இருந்து சான் ராசாத்தி நீங்கள் எங்கேயோ இருந்து என்ன பேசுற இல்ல பிள்ளை இல்ல தானே? அதுல நீங்க டக்ளஸ் ஒரு சிறந்த அரசியல் ஆளுமை என்று சொல்றீங்க. ஆவக்குழுவோட தலைவர் வந்து டக்ளஸ் தான். அது என்னன்னு தெரியும் உங்களுக்கு? நீங்க போய் பாத்தீங்களா? சான் ராசாத்தி நீங்க போய் பாத்தீங்களா? ஆவா குழுவின் தலைவர் டக்ளஸ்ன்றதை நீங்க போய் பாத்தீங்களா? உங்கள்ட்ட ஆதாரம் ஏதாவது இருக்கா? உங்களுக்கு ஆதாரம் நீங்க அப்டேட் இருந்தா அப்ப ஆதாரத்தோட போடுங்க. இப்ப நீங்கள் அமைச்சர் ஒரு 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 தேசிய அமைச்சரை பற்றி நீங்கள் இப்படி கதைக்கிறதா? ஓகே எனக்கு உங்களை விட நல்லா வரலாறு தெரியும். எப்படி வசதி அவங்களும் தமிழரை எங்களோட உண்டா வரணும்ன்றதான் இந்த விருப்பமும். இன்னொன்று எத்தனையோ முஸ்லிம்ஸ் வந்து விடுதலை போராட்டத்துல இருந்திருக்கிறாங்க. மாத்திய நேரத்துல தான் வந்து முஸ்லிம் அங்க விடயங்கள் நான் உங்கள அவதானித்த சில விமர்சனங்களை சொல்றேன். அதுக்கான பதில நீங்க சொன்னீங்கன்னா சரி. முதலாவது வந்து உங்கள்ட்ட பல இடங்கள்ல பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இல்லாம இருக்கு. நிற அடிப்படையில நீங்கள் தெரிவிக்கிற கருத்துக்கள், சில இடங்கள்ல பெண்கள் தொடர்பா நீங்கள் முன்வைக்கிற கருத்துக்கள். மூன்றாவது மிக முக்கியமான பிரச்சனையா நான் பாக்குறேன், அரசியல் ரீதியாக நாங்கள் மிக நீண்ட காலமாக ஒரு அதிகார பகிர்வு என்றதை பல முறைகள்ல நாங்கள் கேட்டு போராடி உயிர்களை விட்டு இந்த அதிகார பகிர்வு தொடர்பாக தான் எங்களுடைய அத்தனை பிரச்சனைகளும் முன்னெடுக்கப்படுது. இதுல சிக்கல் என்னென்றால், நீங்கள் தொடர்ச்சியாக யாழ் மாவட்டம் அல்லது வடக்கு மாகாணம் என்ற அடிப்படையில இந்த பிரச்சனையை முன்வைக்கின்றீர்கள். ஆனால்
எனக்கு தெரிந்த அளவுல இன்று இலங்கையில் பல இடங்கள்ல சுகாதாரத்துறையில இப்படியான பிரச்சனைகள் பல இடங்கள்ல நிலவுது. இதை வெறுமனே ஒரு இடத்துல மட்டுப்படுத்துறதால ஏற்கனவே இந்த அதிகார பகிர்வுல பல முட்டுக்கட்டைகளை சந்திக்கிற நாங்கள் இதை திரும்பவும் ஒரு மத்திய பிரதேசங்கள் இதை கைப்பற்றதுக்கான வழிகோலலை செய்யற மாதிரியான ஒரு செயற்பாட்டுக்கும் போதும். முழு குற்றச்சாட்டையும் ஒரு இடத்துல நடக்கிற மாதிரி காட்டுற அந்த தன்மையை நாங்கள் கொஞ்சம் மாத்த வேணும் என்றது இந்த ஒரு கோரிக்கை. அடுத்தது சுகாதார திணைக்களத்தினுடைய சுகாதார அமைச்சரே கேலிய ரம்புக்குள்ளவே உங்களுக்கு தெரியும் மருந்த போலியா இறக்குமதி செய்து இன்றைக்கு சிறையில இருக்கிறார். அப்ப இந்த பிரச்சனைகளும் இதே துறையில இருக்கிற பிரச்சனைகள் தான். இப்ப துறைசார் விஷயம் என்றா நீங்கள் அதுகளுக்கும் கருத்து சொல்லணும். வெறுமனே இப்ப யாழ்ப்பாணத்துல ஒரு அட்டாக் பண்ற மட்டும்தானா அல்லது ஒட்டுமொத்த துறையில இருக்கிற குறைகளையும் சுட்டி காட்டுறதான்றதை நீங்க டிசைட் பண்ண வேணும். மற்றது கடைசி ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு இந்த நான் அவதானிச்ச அளவுல இந்த 15 வருஷத்துல ஒரு தனிப்பட்ட நபருக்கு தமிழ் மக்கள்கிட்ட இருந்து கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு தளம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் அந்த ஆதரவு தளத்தை உங்களோட தனிப்பட்ட சேவைகளுக்காக நீங்க 2-3 தடவை அக்கௌண்ட் நம்பர் போட்டுட்டீங்க. இந்தியான் ஆடியோ சம்பந்தமாக சில விடயங்கள் விமர்சனத்துக்கு உள்ளா இருக்குது. தாராளமா அதுக்குரிய தமிழ் விமர்சனம் வடிவா கொடுத்திருக்கேன், தமிழ் டிரான்ஸ்லேஷன். அப்ப இதை நீங்கள் உங்களோட சுயதேவைக்கு பாவிக்கின்றீங்களான்ற ஒரு கொஸ்டினும் அதோட சேர்த்து அதிகார பகிர்வென்ற அரசியல் தொடர்பாக உங்களுக்கு பூரண புரிதல் இருக்குதா? அப்படி இருந்தா நீங்கள் அதை எப்படி பார்க்கின்றீர்கள் என்ற விடயத்தையும் இதுல நீங்க சொல்லலாம். ரைட், சரி அண்ணா, நான் உங்களை வடிவா கிளியரா சொல்றேன். நீங்க டீசெண்டா கேள்வி கேட்டுருக்கீங்க. தேங்க்யூ ரஜீவ்காந்த் அண்ணா. என்னண்டா நீங்க சொல்றீங்களா நான் வடக்கு கிழக்கு மாட்டேன்னு சொல்லி கொண்டிருக்கிறேன், மற்ற இடங்கள்ல எப்படி நடக்கிறீங்களே அப்போ அப்ப ஏன் நீங்கள் வடக்கு கிழக்கு எப்படி செய்யறீங்க? அதால வடக்கு கிழக்கு இவங்க இன்னும் தாரதில்லாம் நிப்பாட்டி போயிட மாட்டேன் நீங்க கேக்குறீங்க. அது சரியான நான் சொல்றது? இல்ல, நான் என்ன சொல்றேன்டா, வடக்கு கிழக்குன்றது நாங்கள் வடகிழக்கு பிரதேசங்கள்ல ஒரு பாரிய அதிகார பயிர்வை நோக்கி தான் எங்களுடைய சண்டை போய்கொண்டிருக்கு. எங்களுக்கான சரியான அதிகார பயிர்வு இல்லைன்றது ஒரு காரணம் இருக்கு. வள ஒதுக்கீடுக்காக நாங்கள் இன்னொருத்தான் தங்கி இருக்கிறோம். நான் அவதானித்த வேலை இலங்கை முழுவதும் இந்த பிரச்சனை இருக்குன்றதுதான் உண்மை. இலங்கை முழுவதுமே இருக்குது. அத நீங்க ஒரு பிரதேசத்துக்கு சுட்டி காட்டும் பொழுது ஏற்கனவே மட்டுப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற எங்கட வளங்களும் அதிகாரங்களும் இன்னும் மட்டுப்படுத்துறதுக்கான சாதகமான சூழ்நிலையாகவும் இந்த விடயங்கள் எடுக்கப்படும். நீங்கள் ஒரு நேரம் மத்தியிலிருந்து வந்த உங்களுக்கான ஒரு லெட்டரை கொண்டு வாரீங்கள், மாகாண சபையில இருக்கிற ஒரு லெட்டரை அங்கால் கொண்டு வருதுண்டா அது எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாகாணத்துக்குரிய அதிகாரத்தை தான் அதிக அளவுல நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கேன்டா. அதுதான் எங்கட ஃபைட். அதுக்குள்ள இருக்கிற உள்ளக பிரச்சனை நாங்க வேற மாதிரி தீர்க்க வேணும். அரசியல் ரீதியான சிக்கல் என்னன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். விளங்குது. எஸ், என்னண்டானா இப்ப வரைக்கும் எங்களோட 13th அமெண்ட்மெண்ட்டும் இன்னும் சரியா நடைமுறைப்படுத்த இல்லை, 13ஆம் திருத்த சட்டம். அதை விட நாங்கள் எங்களோட ஹெல்த்துக்கு வந்தோன்னா நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு டாக்டர்ஸ் டிரான்ஸ்ஃபர்ஸை பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றது மாத்தி. அது தெரியுமா உங்களுக்கு? அது தெரியும் எனக்கு. எங்கள்ட்ட கண்ட்ரோல் இல்ல தானே. அதே மாதிரி ஆனா நர்ஸுக்கோ ஒரு மிட்வைஃபுக்கோ டிரான்ஸ்ஃபரை கண்ட்ரோல் பண்றது மாகாணம். அது தெரியுமா உங்களுக்கு? இல்ல, எனக்கு அதில் தெரியும். அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு யாழ்ப்பாணத்துல டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற ஒரு நர்ஸ் ஒரு ஆள் கண்டிக்கு போகணும் என்றால் சரியா கஷ்டப்பட்டு தான் போகணும். ஆனால் ஒரு டாக்டர் போறான்னு சொன்னால் சரியான ஈஸி. அதுல போய் மினிஸ்ட்ரியில ஹெல்த் மினிஸ்ட்ரியில கழிச்சு போடலாம். ஏனென்றால் இந்த அதிகார பயிர்களை இவங்க துண்டு போட்டு வச்சிருக்காங்க. எங்களோட ஹெல்த்தை மட்டுமே எடுத்து கதைப்பேன், போலீஸ் அது எல்லாத்தையும் பிறகு கதைப்போம். ஹெல்த்தில் இவங்க துண்டு போட்டு வச்சிருக்காங்களேன்னு எங்களோட அதிகார பயிர்வு. அதாவது இந்த வடக்கு மாகாணத்துக்கு கூட இப்ப இருக்கிற ஒரு பிடி ப்ரொவின்சியல் டைரக்டர் ஹெல்த் சர்வீஸ் ஒரு சிங்களால். அதுக்கு முன்னம் திலீப் லிய நகேசர் கொண்டு வந்தவங்க அப்ப சிங்களால். அதுக்கு முன்னம் எங்கட சத்யமூர்த்தி சாரும் கேசவன் சாரும் இருந்தவை தமிழாக்கள். பட் அவையோட இன்னெஃபிஷியன்சி என்று சொல்லித்தான் சிங்களாக்களை கொண்டு வந்தவை. சரியா? இப்ப கூட நான் என்ன பொறுத்த வரைக்கும் வடக்கு கிழக்குண்ட முழு ஹெல்த்தையும் வடக்கு கிழக்குலயே கொடுக்கணும்ன்றது இந்த கன்செப்ட். அதை மத்தி கண்ட்ரோல் பண்ண கூடாது சித்தாலும். அது 100% கிளியரா இருக்கிறேன். நான் இப்ப உதாரணத்துக்கு எடுத்து பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல ஒரு தலை சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் 2 பேர் இருக்கணும். ஒன்று உமாசங்க சார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வினோதன் சார் வினோதன் 2 உமாசங்கர் வினோதன் 2 பேரையும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் 2 பேரும் போர்ட் சர்டிஃபைட் கன்சல்டன்ட் தமிழாக்கள். ஆனா நாங்கள் இந்த முறை பிடியா விட்டுக்கிறது யார் என்று சொன்னால் ஒரு சிங்கிள் சேர்றாள். அது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஸ்கோர் அடிப்படையில் என்று சொல்லி சொன்னா கூட அதுக்குள்ளேயும் எனக்கு அரசியல் இருக்கு.
அப்போ நாங்கள் அடிபட்டு எங்களுடைய அரசியல்வாதிகள் எல்லாம் ஏன் எங்களுக்கு சிங்களம் பேசுகிற ஒரு ஆள் எங்களுக்கு தமிழ் பேசுகிற ஒரு ஆள் சொல்லியிருந்தேன் இந்த சாவச்சேரி பிரச்சனையே வந்திருக்கான்னா வினோதன் சாரோ உமாசங்கர் சாரோ இந்த பிடியா இருந்துடுமெண்டா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. நான் போய் சொல்லியிருப்பேன் வினோதன்னா இப்படி எங்களோட ஹாஸ்பிட்டல் இப்படி பிரச்சனை இருக்கு ஒரு வாங்கொண்டா அந்த அடுத்த நாள் வந்திருக்கு. அந்த மன்னார்ல எப்படி செஞ்சேன்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கு முதல்ல எங்கேயாவது சுட்டி காட்டி இருக்கிறீங்களா இந்த பிரச்சனை? அண்ணா நான் 2018 அடிக்கடி மெமரி ஷேர் பண்றேன்னா நீங்க பாக்கலையா இந்த ஃபேஸ்புக்ல 2018 நாங்கள் எங்களோட குவார்டர்ஸுக்கு முன்னால வந்து ஜூரின் பேக்குகள் டாக்டர் தயாலினி வந்து எம்எஸ்ஆர் கேட்க மற்றது கதீட்டர்கள் மற்றது இந்த ஸ்ட்ரோமா பேக்குன்னு சொல்லுவாங்க இந்த வயிற்றுல குடலை வெட்டி போட்டு டொய்லெட் வழியால வரக்குள்ளே வயிற்றுல ஒட்டி இருப்பினம் உண்டு அதெல்லாம் குவார்டர்ஸுக்கு முன்னால போட்டு நாய் இழுத்து கொண்டு தெரியுதுன்னு சொல்லி நான் பிரச்சனைப்பட்டு கடிதம் அடிச்சேன்னா 2021 சண்டை பிடிச்சோன்னு போகணும் நான் ஜாழ்ப்பாணத்தை விட்டு. அரசியல் நீங்கள் இதுல அரசியல் விடயங்கள் நிறைய அரசியலுக்குள்ள வார அரசியல் கேட்டீங்கன்னா அரசியல் சொல்றேன் மெடிசன் கேட்டீங்கன்னா மெடிசன் சொல்றேன். இல்ல அதான் நான் அந்த அதை ரெண்டையும் கலந்தான் கேட்டு நான் இந்த அதிகார பகிர்வு தொடர்பான அதுல நான் 100% கிளியரா இருக்கிறேன். வடக்கு கிழக்குன்ற சுகாதாரத்தை வடக்கு கிழக்குலயே கொடுத்துருவணும்ன்றது என்ற பாலிசி. அதுக்கு ஆக்களும் இருக்கணும் இல்லைன்னு சொல்லல. அது 2 நல்ல அட்மின் வச்சிருக்கிறோம் போர்ட் சர்டிஃபிகேட் கன்சல்டன்ட் வச்சிருக்கிறோம். அதை விட அங்க முரளீஸ்வரன் நாடு எல்லாம் பேட்டிகலோல போர்ட் சர்டிஃபிகேட் கன்சல்டன்ட் இருக்கிறாங்க. அடுத்த நான் இன்னொரு முக்கியமான விடயம் உங்களுக்கு என்ன நீங்க அந்த நிறைய இடங்கள்ல அந்த உங்களோட பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இப்ப முதல் நாங்கள் பகுதியா லூஸ் ஸ்டாக் விடுறது ஓகே இப்ப இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற ஃபாலோவர்ஸ் அது இது உங்களை எதிர்பார்க்கிற ஒரு சனம் இருக்குது வெதர் யூ ஆர் கரெக்ட் ஆர் நாட் தேர் ஆர் பீப்புள் சோ அப்ப நான் என்னென்றால் நிறைய இடங்கள்ல அவதானிச்சிட்டேன் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் சில இடங்கள்ல தவறி போகுது அதுகள் பேஸ்புக்கள்ல வைரலா வருது அதுவும் அது வந்து உங்கள்ட்ட அவங்க ஒரு அந்த மாதிரி விடயங்களை எதிர்பார்க்க மாட்டாங்க. இப்ப நீங்கள் பெண்கள் தொடர்பான கருத்தாட்டும் நிறம் தொடர்பா நீங்கள் பேசுறதாட்டும் இப்ப கடைசியாவும் யாருக்கும் சொல்லியிருந்தேன் கருப்பு அசிங்கமான்னு சொன்னீங்க. கேட்டு முடிக்கிறேன் நான் என்ன சொன்னேன்டா இப்ப என்னென்றால் நீங்க உங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு அக்கௌண்டபிலிட்டி இருக்கின்றதை நீங்கள் உணர்கின்றீர்களா அல்லது இந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இல்லாம நீங்கள் பேசுற விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவு விளங்குதா அதை அடையாளம் கண்டு திருத்தணும்னு நினைக்கிறீங்களான்றதான் என் கேள்வி. ஆனா நீங்க இப்ப என்னோட ப்ரொஃபஷனலாக கதைக்கிறேன்டா ப்ரொஃபஷனலாக கதைக்கலாம். ஒரு பெயின் ஒன் coin has 2 pages இல்லை நீங்கள் சிங்களத்தில் காய்ச்சினா இப்போ கொஞ்சத்துக்கு முன்னே என்னோட கிளிவண்ண ரெக்கார்ட் பண்ணி போடுவினம் சிங்களத்தில் காய்ச்சி மொக்கு கதை இருக்கிறாண்டா அதுக்கு மேலே கேளும் பட்ட திங்களத்தில் சூசனத்தில் பேசாமே நலையலும் அது நீங்கள் என்ன போடுறது எடுத்துக்கோட்டோம். அதாவது வந்து இப்போ நீங்கள் என்ன விளங்கல நீங்கள் வந்து ஒரு டாக்டரை வந்து கேவலமா பட்டக்கு கேவலமா பேசிக்க டாக்டர்ன்றால நான் வாய மூடிக்கொண்டிருக்கணும் அப்படியா? ஏன் பேசல எடுத்து பாருங்க ரெக்கார்டிங்க. இல்ல நீங்க சரி கோவத்துல பேசுறது ஓகே அது இப்படிதானே அண்ணன் நீங்க வந்து ஒரு இன்டீசென்ட் பிஹேவ் பண்ணி போட்டு யுவர் கரெக்டர் டிசைட் ஹவ் டு ஐ ட்ரீட் யூ இங்கிலீஷ் தெரியுமா? இல்ல இங்கிலீஷ் தெரியாது நாங்க படிக்கல. குட் நல்ல விஷயம் தமிழ்ல சொல்றேன். நீங்கள் என்ன எப்படி ட்ரீட் பண்றதை வச்சு கொண்டு தான் நான் உங்களை ட்ரீட் பண்றதை டிசைட் பண்ணுவேன். கடைசியா ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். இதுல இந்த தோரணைகளை நீங்கள் நிறைய மாற்ற வேண்டி இருக்குது. இந்த இது என்னென்றால் ஈக்குவாலிட்டி அனைவரும் எனக்கு சொல்லி எனக்கு ஒரு கலர்ஸ் இருக்கு எனக்கு ஒரு தனிப்பட்ட விதி இருக்கு. நீங்கள் என்ன டீசெண்டா அச்சுனாண்டு கூப்பிட்டு வான்னு சொன்னா எனக்கு வடிவா கதைக்கவும் தெரியும். இல்ல நீங்க வந்து அரைகுறையா கத்திக்குள்ளாருன்னா அதை விட வடிவா கத்தவும் எனக்கு தெரியும். எப்படி வசதி அந்த கதையெல்லாம் தெரியாது. இல்ல உங்க நீங்க காய்ச்சதை நான் 100% ஏற்றுக்கொள்றேன். உங்களுக்கு வடிவான பதில் தந்திருக்கேன். ஓகே தானே ரஜிகாந்த்? இல்ல அதான் நான் சொல்றேன் நீங்க ஸ்டில் வந்து நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்துலயே மெட்டாக்கள் ஒரு இதாவும் தான் பாக்குறீங்க. அது ஒரு பெரிய அப்படி இல்ல நீங்க வந்து இந்த உயர்ந்த இடத்துல இருந்து வரலாம். நான் உங்களோட இடத்துல வந்து இருக்கிறேன். பிரான்ஸ்ல எனக்கு உங்களோட வீட்டை தந்துட்டு நீங்க வந்து இங்க இந்த பிசினஸ் தொடங்கலாம். எந்த நாடும் எனக்கு தெரியல. எங்கேயோ இருந்து மடி அடிக்கிறேன் ஒரு குரூப்பே வந்திருக்கீங்க தனியா ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கேன். நான் கேட்க போறேன். நான் கேள்வி கேட்டு முடிக்கிற வரைக்கும் இடையில குறுக்கிட வேண்டாம். அர்ஜுனன் வணக்கம். எதிர்காலத்துல ஒரு அரசியல்வாதியாக அந்த பார்வையில கொண்ட 2 கேள்வி கேட்கிறேன். முதலாவது, இந்த நாட்டில் வாழும் சிங்களவர்களை பற்றிய உங்கள் பார்வை என்ன? முதலாவது கேள்வி, இந்த நாட்டில் வாழும் சிங்களவர்களை பற்றிய உங்கள் பார்வை என்ன? இரண்டாவது கேள்வி, இந்த நாட்டில் வாழும் இந்த விடுதலை புலிகளை பற்றிய உங்கள் பார்வை என்ன? மேராட்டி ஜீவத்தென சிங்கள ஜனதாவுக்கு ஒபகே தக்ம குமார்
රයිට් මම ඒකට සිංහලෙන් කියන්න ඕනද දෙමළෙන් කියන්න ඕනද? දෙවනි ප්‍රශ්නෙත් මම අහලා ඉවර කරන්නම්. කොටි සස්යානික ඔබගේ දැක්ම කොමක්ද? அனிவாரம் ஏகட உத்தரம் மந்தி தீயணுமா நான் தமிழ்ல சொல்றேன். அண்ணா தம்பி அண்ணா நான் தமிழ்ல சொல்லவா சிங்களத்தில் சொல்லவா? இல்ல தமிழ்ல சொல்லுங்க. ஆரைட். சிங்கள மக்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த பட்ஜ் ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இந்த பட்ஜில் 26 பேர் அட்மினிஸ்ட்ரேஷன் பட்ஜில். அதில் தமிழாக்கள் 6 பேர், முஸ்லீம் ஆக்கள் 4 பேர், 10. அப்போ மிச்சம் 26ல் 10 போனால் 16. அந்த 16 பேர்டையும் என்ன பற்றி போய் நீங்கள் கேட்கலாம். அர்ச்சுனா அப்படி என்று உங்களுக்கு டவுட்ண்டா ஒரு இப்போவே கோலண்டு போட்டு கேட்கலாம். அல்லது நீங்கள் சிங்களம் நினைக்கிறேன் ராஜ் அப்படின்னா உங்களுக்கு ருவாண்டா கேள்வியை புரிஞ்சு கொள்ள இல்ல உங்களுடைய பார்வை தான் கேட்டேன், அவங்களோட பார்வை கேட்கல. ஆரைட். இது என்னுடைய பார்வை வந்து அவங்கள இப்போ நான் அப்படி உங்களுக்கு நீங்கள் டிரெக்டாக கேட்குறேன்டா சிங்கள மொழி பேசுகிற உண்மையான ஒவ்வொரு சிங்களவனும் உண்மையாகவே சரியான நல்லவர். நீங்கள் அவர்களுடைய வீடுகளில் போயிருந்து ஒரு நாள் இருந்து சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அவர்கள் மனதளவில் இவ்வளோ சுத்தமானவர்னு சொல்லி. ஆனால் அரசியல் ஒன்று வரைக்குள்ள எங்களோட தமிழாக்களை பார்க்குறீங்களா, இப்போ வந்து கணவர் கத்திட்டு போயினோம், குளறிட்டு போயினோம், விசில் அடிச்சுட்டு போயினோம் இந்த கிளப் ஹவுஸில். அந்த மாதிரி அங்கேயும் ஒரு 10% 20% நாட்கள் பிரச்சனையானாக்கள் இருக்கணும். அவையே நாங்கள் டோட்டல் சிங்கள கம்யூனிட்டியை வந்து ரீப்ரசன்ட் பண்ண விடையிலாது. சரியான நான் உங்களோட சிங்கள சம்பந்தமான சொன்ன பதில் ஓகேயா? ஓகே ரைட். ரெண்டாவது எங்களுடைய தமிழில் விடுதலை புலிகள் சம்பந்தமாக நீங்கள் கேட்டுக்கிறீங்க. அது சம்பந்தமாக எனக்கு கருத்து தெரிவிக்கல என்றால் எங்களோட நாட்டில் நீங்கள் இப்போ ஃப்ரான்ஸோ லண்டனோ கனடாவிலேருந்து கழிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் இலங்கையிலாம் இருக்கிறீங்க. அப்போ எனக்குன்னா இந்த இப்போ டெரரிசம் ஆக்ட் ஒன்று இருக்கிறபடியா அது சம்பந்தமான இந்த பர்சனல் கருத்தை எனக்கு தெரிவிக்க இல்லாமல் இருக்கு. நன்றி, வணக்கம். ஓகேண்ணா. ஓகே, தேங்க்யூ, லவ் யூ. பாரதி கேளுங்க நீங்க. ஓகே தம்பி, நாங்கள் அர்ச்சனா வணக்கம். வணக்கம் அக்கா. என்னன்னா உங்களோட இதுகள் கொஞ்சம் பார்த்துட்டு நான் சந்தோஷம். உங்களோட இந்த ஒரு கலகம் செய்கின்ற இந்த மனசுக்கு என்னுடைய பாராட்டுகள். அது கட்டாயம் மருத்துவத்துறையில வேணும்ங்கிறது எந்த ஒரு இது. இப்ப சில ஆட்கள் கேள்வியிலையும் சிக்கல் இருக்கு, சில டைம்ல நீங்க சொல்ற பதிலையும் சில சிக்கல் இருக்குங்கிறதால நான் ஒரு அரசியல் ரீதியில புரிஞ்சு கொள்றேன். அது இப்ப நீங்க ஒரு சமூகத்தை ஸ்டடி பண்ணி போட்டு நீங்க மருத்துவம் படிச்ச ஒரு ஆளா இருக்க மாட்டீங்க. சோ நீங்க மருத்துவத்துறையில கூடுதலா கவனம் செலுத்துறதால ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அது பிரச்சனையா இருக்கு உங்களுக்கு அபிப்பிராயம். கேள்வி, நீங்க அரசியலுக்கு வர போறீங்க என்று சொல்றீங்க. நீங்க எந்த வகையான அரசியல் நீங்க செய்ய விரும்புறீங்க? அதாவது அரசியல்ல நிறைய வகையான அரசியல் இருக்கு. உதாரணத்துக்கு பார்லிமெண்ட் நோக்கின அரசியல், அதாவது எலெக்ஷன்ல நின்று அரசியல் வாக்குகளை பெற்று பார்லிமெண்ட்டுக்கு போய் அந்த கதிரை மையப்படுத்தின ஒரு அரசியல். அடுத்து சமூகத்தை மையப்படுத்தின அரசியல், சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மையப்படுத்தி ஒரு போராட்ட அரசியலை செய்யறது. இப்ப நீங்க கிட்டத்தட்ட நீங்க செய்யறது அதை ஒட்டின ஒரு அரசியல் வகையான. சோ அந்த வகையான அரசியலை செய்து மக்களை திரட்டி அரசியல், அதாவது அதிகார அரசியல் வர்க்கத்தால வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்கிற அல்லாட்டி அந்த அடுத்த கட்ட அரசியல் திட்டங்களை மக்களுக்கு கொண்டுட்டு போய் செய்கின்ற ஒரு வகையான அரசியல். இப்படி இப்படி அரசியல்ங்கிறது 2-3 வகையில இருக்கு. நீங்க என்ன வகையான அரசியல் செய்ய போறீங்க? நீங்க பார்லிமெண்ட் அரசியலை நோக்கி, எலெக்ஷன்ல நிக்கிற அரசியலை நோக்கி நீங்க செய்வீர்களா? அந்த அரசியலை வைத்து நீங்க திருப்பி எப்படி மக்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்க்க போறீங்க? ஒரு திட்டம் இருக்குன்னு தான் இப்ப நீங்க உங்களோட அதை எப்படி செய்ய போறீங்க? இது 2 கேள்வி. அடுத்த கேள்வி என்னன்னா, நீங்க சில இடங்கள்ல சொல்றீங்க என்னன்னா, அது நான் நினைக்கிறேன் செல்வாங்கிறோம் சொன்னாரு நினைக்கிறேன், எனக்கு இதை தாங்க நான் அதை விட்டுறேன், நீங்க ஒரு பாகையும் பண்றீங்க. சோ அதுவும் நீங்க மக்களோட நலங்கள்ல நீங்க காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரியான ஒரு எண்ணத்தோற்றம் கொடுக்குது. அது நீங்க எந்த அடிப்படையில செய்யறீங்கிறது இந்த கேள்வி. அதே மாதிரி சில இடங்கள்ல நீங்க அந்த இன்டர்வியூல சொல்றீங்க, எனக்கு ஒரு மரியாதை தரையில நீங்க எங்கேயோ ஒரு ஒன்றுக்கு போறீங்க, ஐடிசில ஏதோ ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இன்னொன்று போறீங்க, அதுல உங்களுக்கு மரியாதை தர இல்ல என்ற மாதிரி நீங்க புறக்கணிக்கப்படுறீங்கன்ற மாதிரி நீங்க அதை சொல்றீங்க. மரியாதை என்ன அவர்கள், அதாவது நீங்க உங்களை மேடையில ஏற்றி உங்களுக்கான ஒரு இதை கொடுக்கறது தான் மரியாதை நீங்க நினைக்கிறீங்களா? இல்லாட்டி
ஒரு பில் முன் நடக்குது, அதுல மக்களோட பிரச்சனை பேசப்படுது, அந்த பிரச்சனையில இருக்கிற விஷயங்களை நாங்க உள்வாங்கி கொண்டு அதுல என்ன இருக்கு என்று பேசுவோம், அல்லாட்டி அதுல இருக்கிற பிரச்சனையை பேசுவோம், அல்ல அதுல இருக்கிற நல்லதை எடுத்து மக்களுக்கு சொல்லுவோம். அப்படி நீங்க எடுக்கிறீங்களா? மரியாதை என்றா நீங்க நினைக்கிறீங்களா? அந்த உங்களை வேறெண்டு கூப்பிட சொன்ன அந்த வகையாராதான் மரியாதை, புகழ், மதிப்புக்குரியது. அடிமட்ட மக்களோட பிரச்சனையை பேசுறதுதான் உண்மையான சமூகத்துல இருக்கின்ற சமூக. நான் சொன்னது, நீங்க ஒரு கலகம் செய்கின்ற ஒரு நபர், அது உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து இருந்திருக்கலாமா, எனக்கு நான் அப்ரிஷியேட் அந்த விஷயங்கள்ல. ஆனா சில பிரச்சனைகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது எனக்கு தெரியாது, அதை நீங்க ஏன் அதை எடுத்துக்கொள்றீங்க, அல்லாட்டி அதை ஏன் உங்களுக்கு தவிர்க்க முடியாம இருக்கு? கொஞ்சம் தெரியும், நீங்க சடன்லி மேல வந்த ஒரு ஆள், அப்ப உங்கள்ட்ட இருந்து பல வகையான கேள்விகள் உங்களை தொடுக்கும் போது நீங்க அதுல திண்டாடிக்கலாம். அதுல ஒரு செல்வா கேட்ட ஒரு ஒரு பிழையான கேள்வி, அதுல ஒரு சரியான கேள்வியும் கேட்டார், ஒரு பிழையான கேள்வியும் கேட்டாருங்கிறது அபிப்பிராயம். அவர் ஒன்று சொன்னார், நீங்க மன்னாருக்கு போய் செஞ்சது, அதுக்கு முதலே அங்க விசாரணை நடந்தது. நீங்க அந்த இடத்துல அது விசாரணையே நடந்திருக்கலாம். இப்படி 1000 கேசுகள் நடக்குது. மெடிக்கலாக தவறுகள் நடக்குறதுங்கிறது வேற விஷயம். எல்லாம் கணக்காக நடத்து ஏதோ ஒரு விஷயத்துல தவறுகள் நடக்குறது, தவறையே மெடிக்கலா செய்யறதுங்கிறது வேற. அந்த பிரச்சனை அங்க அப்படித்தான் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். 2வது நான் சொன்னது அந்த வகையில அப்படி அதை நீங்க ஒரு வெளியில கொண்டு வந்ததுல நீங்க மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை செல்வாத மறக்க முடியாது. அங்க விசாரணை நடந்தாலும் கூட அந்த விஷயத்தை பப்ளிக்ல கொண்டு வந்து இவ்வளவு பெரிய ஒரு பேசு பொருள் ஆக்கிடுதுன்னா உங்களுக்கு ஒரு பதில மகிபாகம் இருக்கு. அதுக்கு நாங்க பாராட்டதான் வேணும். அதுல மத்தவங்க அரசியல் கற்பிக்கிறது எனக்கு உடன்பாடு. அப்படியான விஷயங்கள் இருக்கு நான் நினைக்கிறேன். Right. Yeah, I'm going to answer. Okay. First of all, பாரதி அக்கா, நீங்க எங்க இருந்து கேக்குறீங்க? பாரதி எந்த இடம், நாடு? சோமாலியா. அங்க குளிராக்கா? இப்ப இந்த கேள்விக்கு பதில கேளுங்க. நீங்க வெதரை பார்க்கணும்னா கூகுள் பண்ணி பார்க்கலாம். ரைட். உங்களோட குரல் நடுங்குதே என்று கேட்டேன். ரைட். ஓகே, நான் 10ல் 20 பேருக்கும் பய சொல்றதுக்கு நான் ரெடி. இவாட கேள்வி கேட்டதில் ஒரு 200 கேள்வி விழுந்துட்டு, பட் நான் சமரைஸ் பண்ணி எனக்கு ஞாபகம் இருக்கிறதுக்கு பய சொல்றேன். விட்டதெல்லாம் திருப்பி கேட்க சொல்லுங்க, அதையும் பய சொல்றேன். சரியா? இவா என்னோட கேட்டது வந்து, நீங்கள் எந்த வகையான அரசியல் செய்ய போறீங்கன்னு. அது என் பரம ரகசியம், அது உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. எந்த அரசியல் என்னோட, அதை நான் உங்களுக்கு சொல்ற நிலைமையிலையும் இல்லை நான். முதலாவது. 2வது என்ன கேட்டீங்கள்? வெயிட், வேற என்ன கேட்டீங்கக்கா? அண்ணா, நான் கேட்டது நீங்க அரசியல்ல நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு இல்ல. நீங்க அரசியல்ல என்ன வகை அரசியல், எந்த வகையான அரசியல் இப்ப சொல்றதா இல்ல, எந்த வகையான அரசியல் அது ஒரு பொதுவான, அதுல மறைக்கிறதுக்கு பொலிட்டிக்கலா ஒண்ணும் இல்ல. இல்ல அதே பிறகு உங்களுக்கு சார்பானாக்கள் திடீர்னு ஓடி வந்து நானே செய்யற அரசியலை செய்யணும்டா. எனக்கு சார்பான ஆட்கள் இருக்கணும்னா நீங்க எப்படி முடிவெடுக்கிறீங்க? அப்ப உங்களுக்கு சார்பா ஒருத்தருமே இல்லையா? நீங்க பாவம் தனியா நிக்கிறீங்க. எனக்கு சார்பா உள்ள தமிழ் நம்ம நிக்குது. எப்படி வசதி? அது சந்தோஷம், உங்களுக்கு இருக்கிறது சந்தோஷம். இல்ல நீங்க கேட்ட கேள்வி, நான் இந்த அரசியல் சம்பந்தமான பிளான் உங்களுக்கு சொல்லல. அது முதலாவது. 2வது கேளுங்க. அண்ணா மேட்டர் இன்னொரு ஷோட்டாக கணக்க கேள்வி தொடர்ந்து கேட்டபடியா மறந்துட்டேன். இல்லாது இல்ல டாக்டர் அர்ச்சனா பாரதிய கேள்விக்கு விடை கொடுக்க மறந்து விட்டார். சரியான விட சொல்ல இல்ல பார்த்தோன்னு தான் இருக்கிறேன். கிணவே அது நான் உங்க தயார்படுத்தி இப்ப சொல்லிட்டேன்னா நீங்க அலர்ட் ஆயிருங்க. உங்களுக்கு செம்பு நகரம் எல்லாம் போய் அலர்ட் ஆயிரும். ஏன்னா தமிழ் தானே, நான் செம்புன்றது செம்பு, நக்குதல்ன்றது வந்து நாவால், அது தமிழ் தானே. ஏன்னா தமிழ் தானே காய்ச்சி உனக்கு, நீங்க தமிழ்ல காய்க்க சொன்னீங்க. தமிழ்ல தோழர் நேரா வந்திருக்கீங்கம்மா, இப்பதானே எனக்கு விளங்குது. வாங்க தோழர், அடுத்த தோழரா? மன்னிக்கணும் தம்பி, நான் கொஞ்சம் போறேன். இங்கு வந்து ஏதோ ஒரு வகையில சமூக பிரஞ்சக கொண்டவர்கள் தான் இங்கு வந்து உரையாடுகிறார்கள். ஓகே. சோ அந்த மதிப்பீடு உங்களுக்கு இருந்தா நல்லவன்னு நான் நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. உங்களை
ஒன் மினிட் ப்ளீஸ் எஸ் ப்ளீஸ். அதானே எங்களுக்கும் தம்பி என்ன போன்ற வயசு, எங்களை போன்ற வயசு, எங்களுக்கு எல்லாம் பலருக்கும் இதுக்குள்ள மக்கள் புரட்சியோட இருந்து 35 வருஷமாக, இது ஒரு வகையிலோடு 20 வருஷமாக இந்த மக்களோட பிரஞ்சை சம்பந்தப்பட்டவர்கள்லாம் இங்க வந்து உரையாடுகிறார்கள். இவர்கள் வந்து கேள்வி கேட்கிறார்கள். இங்கே கேட்கப்படுவது தனிப்பட்ட எக்ஸான நபர் பற்றியது அல்ல. ஒரு நபரினுடைய அரசியல் போக்கு, அந்த அரசியல் போக்கு மக்கள்கிட்ட என்ன தாக்கத்தை கொடுக்கிறது, அது சரியான தாக்கம் அல்லாடி தவறான தாக்கம். சோ இதுதான், இந்த அடிப்படை தான் என்னுடைய கேள்வி. எனக்கு மற்றது ஒரு நாகரிகமாக ப்ரொஃபஷனலா பதில் தருவீங்கன்னு நான் நம்புறேன். நம்பர் 1 என்னுடைய முதலாவது நீங்க தவித்து போன கேள்வி வந்து முக்கியமான ஒரு விஷயம். அது ஜெண்டர், அதாவது ஒரு பெண்கள் பற்றிய பார்வை. அதுல வந்து நீங்கள் அன்னைக்கு சொன்னது வந்து ஒரு கருப்பு பெண்ணை என்று சொல்வது ஒன்று, நிறவாதத்தை குறிக்கிறது. நிறம் பற்றியது ஒன்று, ஒரு பெண் பற்றிய ஒரு மதிப்பு. இது அபத்தமான, இதோடு கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். இது வந்து ஒன்று வந்து ஆணாதிக்க திமிராகவோ அல்லாடி இந்த என்ன சொல்ற, எனக்கு இது சொல்றதுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த இது சம்பந்தமான கேள்வி பலர் உங்களோட கேள்வி கேட்டு நீங்க கடந்து போறீங்க. இது வந்து அதுல எல்லாம் பதில் இருக்கிறபடியா வெப்சைட்ல மன்னிக்கணும். இது யார் சொன்னாலும், ஈவன் நான் சொன்னாலும் அடிக்கத்தான் மணி மேலாண்டு சொன்னா இது சமூகத்தின் பிற்போக்குத்தனத்தை காட்டுவார். இது ஒன்று. இரண்டாவது, ஒன்று வாழ்த்தி சொல்லணும், வாழ்த்தும் மகிழ்ச்சி. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை விசில் ப்ளோவரா இருந்து வெளியால கொண்டு வந்தது நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அது வரவேற்கப்பட்டது, என் போன்ற பல பேர் வரவேற்ற விஷயம். ஆனால் 2-3 நாட்களுக்கு பிறகு அதனுடைய அரசியல், இதே கேள்விதான் வந்து ஒரு நண்பரும் கேட்டது. இங்கே அரசியல் அதிகாரம் சார்ந்த பிரச்சனை ஒன்று, நிர்வாகம் சார்ந்த பிரச்சனை. இங்க என்ன பிரச்சனை வந்து சொன்னால், இந்த நிர்வாகம் சார்ந்த பிரச்சனையாக மட்டும் தூக்கி கொண்டு போனது இதுதான் இங்க உள்ள நெகட்டிவ் போக்கு. அதாவது ஒரு மோசமான பார்வை. இதுதான் இங்க பலர் வந்து உங்களோட கேள்வி கேட்கறதுக்கான காரணம். ஆனால் நீங்கள் அரசியல் அதிகாரம் இதுக்குள்ள இருப்பது என்பது பேசப்பட முடியாமல் அது வந்து 2ஆம் பட்சமா போய் அது வந்து இந்த எங்களுடைய தமிழருடைய உரிமை சார்ந்து பேசுகிற நிலையில இருக்கிற நபர்களுக்கு சிக்கலை உண்டாக்கி கொண்டு வருகிறது. இங்க பாரு, இவர்களுக்கு வந்து நிர்வாகத்துக்கு தெரியாது, இது நிர்வாகத்துக்கு தெரியாது. இதுக்குள்ளேயே இந்த கிளப் ஹவுஸ்லயே உங்களோட சம்பந்தப்பட்ட நபரை இந்த அரசியல் முரண்பாடு கொண்டவர்கள் எங்களோட உரையாடி இருக்கிறவர்களா, தேசத்தின் அரசியல் அதிகாரத்தை பற்றி திறஞ்ச உள்ளாதவர்கள் வந்து இந்த உதாரணத்தை தான் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார். இது வந்து சமூக தளத்துல வந்து இதுதான் அந்த பிரச்சனை. நீங்க விளங்குங்கோ இல்லைன்னா நான் ஒண்ணும் செய்ய முடியாது. உங்களை வந்து விமர்சிக்கிறத வந்து அந்த அடிப்படையில் நான் உங்களை விமர்சிக்க மற்றபடி நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு பர்சனலா தேவையும் இல்லை. உங்களோட பாரம்பரியா பேக்ரவுண்டா எனக்கு தேவையில்லாத விஷயம். இது பொது வழியில நீங்க போராட வலிக்கிட்டு அது ஒரு 3 நாளால நான் எழுதின விமர்சனம் தான் வந்தது. இது நிர்வாக சீர்கேடாக மாத்திரம் காட்டப்படுகிறது, அது தவறு. சோ இதுதான் உள்ள பிரச்சனை. இதுல இருந்தா பலர் கேட்கணும். இந்த 2 கேள்விக்கு நான் சொன்ன ஒன்று ரேசிசம், மற்றது இந்த கேள்வி. இதுதான். இது முடிஞ்சா பதிலாங்கோ. மற்றபடி தயவு செய்து இந்த மட்டாக்களுக்கு பேசின மாதிரி எனக்கு பேசுற வலிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சுட்டு போடுவீங்க சொல்லுங்க. இல்ல உங்களோட வயசு அனுபவம். உங்களோட வயசு அனுபவம். சோ என்ன செய்திருக்கீங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு? நீங்க பிறக்கிறதுக்கு மேலே நாங்க வளர்ந்துட்டோம். ஓகே, உங்களுக்கு ஃபைல் தரலாம். ஃபர்ஸ்டா நீங்க எனக்கு வந்து ஹோண்டா வெசல் கார் NBCAT 8798 அந்த கார் தான் பிடிக்கும். அதை நான் சொல்றதால BMW கார் வந்து சண்டை பிடிக்கலாது, இவர் ஹோண்டா தான் பிடிக்கும்னு சொன்னவர். ரோல்ஸ் ராய்ஸ் வந்து சண்டை பிடிக்கல. எனக்கு பேசிக்காக ஹோண்டா தான் பிடிக்கும். ஹோண்டா ரேசிங்ன்றது இந்த அது மாதிரி எனக்கு உண்மையாகவே கருப்பு பொம்பளையில பிடிக்க மாட்டேன். அது உங்களுக்கு விளங்காட்டி நான் ஒன்றும் செய்யலாது. ஆனால் உங்களை மாதிரி சில அழுக்கடைகளுக்கு மட்டும்தான்
பேப்பரில் போடுறது அழகிய மெல்லிய அப்படி பேசக்கூடாது, அள்ளக்கடையில் பேசக்கூடாது. உங்களை மாதிரி புத்திசாலிகள் கொஞ்சம் பேர் தான் இந்த பேப்பரில் அட்வர்டைஸும் போடுறது. மெல்லிய இடையுள்ள நீண்ட கூந்தலுள்ள சைவ வேளாளர் பெண் வேணுமென்று பேப்பரில் போடுறேன். நான் இது வரைக்கும் இந்த பேரில் ஒரு ப்ரொப்போசல் போய் நான் ப்ரொப்போசல் பண்ணி மாதிரி பண்ணல. உண்மையாகவே எனக்கு கருப்பு பொம்பளையில் தான் பிடிக்கும். எப்படி வசதி? தோழர் மேல வந்து நிக்கிறேன் போட்டி தெரியா போய் மாட்டிட்டு பட் சுட்டு கொண்டிருக்கேன். வேற ரெண்டாவது கேட்டீங்களா என்னது? ஒன்று கலர் கேட்டீங்க, கலர் சம்பந்தமா. அண்ணன் இல்ல திருப்பி சொல்றேன், நான் எனக்கு கருப்பு வெள்ளை பொம்பளையில விட கருப்பு பொம்பளைண்டா உண்மையாவே பிடிக்கும். ஏனென்றால் அது வந்து உங்களுக்கு சயின்ஸ் தெரியுமோ தெரியாது. உயரமானாக்களு கட்டையானாக்களை பிடிக்கும், வெள்ளையானாக்களுக்கு கருப்பானாக்களை பிடிக்கும், படிச்சாக்களுக்கு படிக்காதாக்களை பிடிக்கும். அதுதான் சயின்ஸ் ஃபிக்ஷன். தெரியாடி வாசிங்க. நான் கேட்டது வந்து ரைட், அவரை தூக்கியாச்சு. அடுத்தாள் அவரு தூக்கில தோழர் என்ன பிரச்சனை நடந்தது? திருப்பி வரட்டும் அடுத்தால கொடுங்க. நான் சாப்பாடு எடுக்க போகணும். 10 இரவு 10 இங்க சாப்பாடு சாப்பிடணும், பசிக்குது. எஸ்பிஎஸ்ல கலக்க போறீங்களா? எஸ்பிஎஸ்ல உங்களோட வணக்கம் டாக்டர். வணக்கம் அண்ணா, சொல்லுங்க. உங்கள்கிட்ட நிறைய மரியாதை வச்சுக்கிறேன். என்னென்றால் நீங்கள் இந்த பொலிட்டிக்ஸ் மற்றது இந்த மெடிக்கல் சம்பந்தமா தானே கதைக்க போனீங்க. எதுக்கு லைவ்ல உங்கள்கிட்ட பர்சன் எல்லாம் இழுத்து அவைய வைஃப் மகனை எல்லாம் அப்படி கேவலமாயின் கதைக்கிறீங்க? அது ரிக்வெஸ்ட், அது வேண்டாம் நினைக்கிறேன் நான். ரிக்வெஸ்ட், இது கேள்வியில ரிக்வெஸ்ட். ஓகே, நான் இப்படித்தானே இப்போ எங்கண்டாக்கள் வந்து அந்த ஒரு யூடியூப் எடுக்க வந்த பிள்ளைண்டு நான் இப்படி இஞ்சால நிற்கிற இவ 2 பேரும் இஞ்சால நிற்கிற இவ 2 பேரும் திருப்பி விட்டு இதையே போட்டு ஒரு தோழர் கூட்டம் என்ன செஞ்சேன்னு சொன்னால், ஒரு வெப்சைட் ஒன்றில் சமூகமோ இது ஒன்றில் இவ 2 பேரும் நர்ஸ், இவ 2 பேரும் தொடர்புண்டு எழுதினாக்களுக்கு நான் இந்த உண்மையான விஷயம் எல்லாம் சொல்லாட்டி, என்ன மனந்திரந்து சொல்லாட்டி, நான் ஒரு டிவோர்ஸி, இந்த பிள்ளை 10 வயசுன்னு சொல்லாட்டி நீங்கள் தேடி எழுதிங்க தானே. தோழர் மேட்ட வேலையா தானே? ரைட், நான் தோழரை பற்றி காய்ச்சி கொண்டிருக்கேன். இல்ல என்னென்றால் நீங்கள் உங்களோட போராட்டம் உங்களோட தனிப்பட்ட விஷயங்களை சொல்றதுக்குரிய உரிமை எனக்கு இருக்குதானே. அதால மற்றாக்கள் பாதிக்கப்பட்ட என்ன செய்வீங்க? யார் பாதிக்கப்படுறது? உங்களோட உங்களை சார்ந்து இருக்கிற மற்றாக்கள் பாதிக்கப்படுது. பேரை சொல்லுங்க, யார் பாதிக்கப்படுறது? நீங்க யாரை பற்றி கதைக்கிறீங்களோ அவை பாதிக்கப்படுவீங்க. நீங்க தானே சொல்லணும், நேரண்டு நீங்க தானே சொல்லணும். யார் பாதிக்கப்படுறது? என் மனைவி பிள்ளைகளா? அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. ரைட், அப்படியே வச்சுக்கொள்வோமே. ஒரு காலத்துல எங்களுக்கு ஒரு தமிழின தலைவர் என்ற ஒரு ஆள் இருந்தவர். அவருடைய மகனுக்கு வந்து நெஞ்சில 3 ஓட்டை இருந்தது. சரிதானே? பிள்ளை துவாரகா இருக்குன்னு சொல்லி இப்போ ஒரு கொஞ்சம் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்தும் சுவிட்சர்லாந்தும் உழைச்சி கொண்டே இருக்கு. அப்படி ஒரு தமிழினத்தை பார்த்து வளர்ந்தவன் நான். அதனால இந்த பிள்ளை இந்த வைஃபை இல்லாதையும் இந்த தமிழின போராட்டத்துக்கு கொடுக்குறதுக்கு எனக்கு ஒரு பயமும் இல்லை. நான் அப்படியே பார்த்து வளர்ந்தவன். அப்போ அன்னசாரத்துக்கு எந்த வளர்ந்தவன். எப்படி வசதி? ஆதவன் மேல வரலாம். ஆதவன் நான் இன்வைட் பண்ணிட்டு நீ வரலாம் மேல ஆதவன் மேல. ஒரு கேள்வி கேட்கலாம். கட்டாயம் கேளுங்க சார், தாராளம் கேட்கலாம். வணக்கம் டாக்டர். நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன். எனக்கு அந்த கேள்வி எனக்கு முன்னுக்கு எழுதி தந்தீங்கன்னு சொன்னா உங்கள்கிட்ட கேள்வியை கேட்சியா நீங்க கேள்வியை வந்து நீங்கள் கேட்டு அந்த கேள்வியை திருப்பி உங்கள்கிட்ட கேட்கும்போது ஈஸியா இருக்குல்ல. எல்லா கேள்விக்கும் வந்து வார கேள்வி எல்லாத்தையும் சொல்றீங்க. பேஸ்புக்ல இருக்கு போய் பார்க்க சொல்லி இல்ல. அதுல இந்த லைவ்ல பார்த்து கொண்டாங்களே போட்டு கொண்டிருக்கணும். வேணா நித்திர கொண்ட ஆளுங்க வந்திருக்கணும். உங்கள்கிட்ட வந்து பல கேள்விகள் இருக்கு மக்கள்கிட்ட வந்து. அப்ப நாங்க கேள்வி கேட்கறத அழைச்சது வந்து கேள்வி கேட்கத்தான். பேஸ்புக்லயே பார்த்திருந்தா வந்து நாங்க இங்க வந்து கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. ரைட், திரும்ப சொல்லி கலைச்சிட்டேன், அவ்வளவுதான். சாப்பிடவும் இல்லை இன்னும். அதோட என்ன காய்ச்சல் வர திரும்ப சொல்லி கலைச்சிட்டேன், அவ்வளவுதான். கொஞ்சம் கேட்கிற கேள்வி ஏன்னா நீங்க பொது வழிக்கு வந்துட்டீங்க, பொதுவான வேலை செய்ய வந்துட்டீங்க. அப்ப அந்த இடத்துல தமிழ் இதுல வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறது எல்லாமே தமிழ் மக்கள் தான். உங்கள்கிட்ட சில கேள்விகள் அவர்களிடம் சந்தேகம் இருக்கு. இப்ப எனக்கு விளங்கிட்டு இந்த குரூப் யாருன்னு தோழர்கள்ட்ட சொல்லுவோமே. ரைட், அதான் நான் இன்வைட் பண்றேன்னு எடுக்கிறேன். அதவன் நீ அந்த ஃபைலுக்கு போய் பார்த்துட்டு வேற மேல ஆதவன மேல எடுக்க செஞ்சவர்கள். ஆதவனை நாங்கள் ரூம் மூட போறோம். கேட்கிறார்கள் கேள்வி கேட்கணும்னாக்கா மேல வாங்க தாராளமா. வணக்கம் தம்பி ஐயா. வணக்கம். அப்படின்னா நீங்கள் வந்து என்ன ஜேவிபி சார்ந்தவரோ? நல்ல கேள்வி. என்ன கேக்குறீங்க? லூசான உங்களுக்கு குடிச்சிட்டா இருக்கிறீங்க.
அப்படி கதைக்க கூடாது. அப்படி கதைக்க அடுத்த வேற யாரும் கேள்வி வைக்கிறாரு வாங்க நிப்பாட்ட போறோம். ரைட், நல்லா கேளுங்க கேள்வியா, டைம் ஆகுது. ஆனா நான் கேட்கட்ட கேள்வியா? ஓ நீங்களாம் கேளுங்க. இல்ல வணக்கம் டாக்டர். என்னன்னு சொன்னா இது வணக்கம். என்னடா நீங்கள் சொன்னதா இணையதளத்தை வந்து செய்தியைத்தான் நான் படிக்கிறேன். அதை நீங்க நீங்களே எதிர்க்கலாம். சொல்லுங்க. டாக்டர் சத்யமூர்த்தி வந்து ஊழல் செஞ்சதாகவும் அந்த ஊழல் பணத்து கிடைச்சால பிரித்தானியால வந்து அதை முதலீடு செய்ததாகவும் பிரித்தானியா அப்படி சொல்லவே இல்லை. நான் ஓகே சொல்லல இல்ல பிரித்தானியால முதலீடுன்னு சொல்லல, கரும்பு தோட்டத்தை பற்றி காய்ச்சிருக்கேன். ஓகே ஓகே. இப்ப என்ன சொன்னா இணையதளத்துல வந்த செய்தி அப்படின்னு சொன்னா டாக்டர் அர்ச்சுனா வந்து வேற வந்தாரு, சத்யமூர்த்தி வந்து ஊழல் செஞ்சிருக்கா, அந்த பணத்தை வந்து இங்க பிரித்தானியா முதலீடு செய்திருக்கா, அந்த முதலீடு இன்னார் மூலம் முதலீடு செய்திருக்கான்னு சொல்லி அந்த இன்னாரை குடும்பத்துல படங்கள் எல்லாம் வந்து சமூக வலைத்துல பரவுது. அது யாரோ எழுதின போஸ்ட், அது நான் எழுதின போஸ்ட் இல்ல, உங்களுக்கு தெரியும் தானே. வருவார். இப்ப நான் கேக்குறேன் வந்து நீங்க சொன்ன குற்றச்சாட்டால ஊழல் செஞ்ச குற்றச்சாட்டால சமூக வலைத்தளம் நீங்க பொறுப்பட்டு செஞ்ச ஒரு ஆதாரமற்ற பொறுப்பட்டு செஞ்ச செய்தால அந்த இன்னர்னு சொன்ன நபர் இருக்கிறல்ல அவற்ற குடும்பம் வந்து நான் வசிக்கிற இடத்துல இருக்குது. அவங்க வந்து அவற்ற குடும்ப போட்டோ அவற்ற பிள்ளைகள போட்டோ எல்லாம் சமூகத்துல ஏறி அவங்க வந்து மனசிக்கலுக்கு ஆளாகி இருக்கிறாங்க. அப்ப நீங்க பொறுப்பட்டு செய்யப்படுறீங்களா, சமூக வலைத்தளங்கள பொறுப்பட்டு செய்யப்படுறீங்களா என்ற கேள்வி எனக்கு இல்ல. அண்ணன் இப்படித்தானே எந்த பேஸ்புக்ல வந்து நீங்களும் டைப் பண்ணி என்ன பற்றி கூடாம எழுதலாம், அதுக்கு மேடம் விட்டுருக்கேன். இந்த பதிவு நீங்கள் தான் சேவ் பண்ணிருந்தீங்க, அது நாங்களும் பார்த்தோம். எல்லா டாக்டர் நீங்க நினைக்க கூட டாக்டர் இதுல என்னடா எல்லாரும் தோழர் இப்படித்தானே நீங்கள் உங்களை மாதிரி 4 தோழர் வெறி அடிச்சு போட்டு வந்து கதைக்கிறதுக்கும் பொறுமையா பய சொல்லி கொண்டு சாப்பிடாம இரவு வந்து 10:23. நன்றி, சாப்பிட போறேன். அடுத்த முறை உங்களுடைய கேள்விகளிடம் பெறவும். நல்லா ஒரு நிமிஷம் இதுல வந்து பயணிக்கிறார்கள் டாக்டர். இதுல ஒரு ரைட், thank you so much. ரீதியா எல்லா விடயங்களையும் அவதானிச்சு நீங்க அவதானிங்க, நல்லா செய்யுங்க. thank you. இந்த தோழர் கூட்டத்தை எப்படி திலத்துறது 4 கேள்வியில ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல இல்ல. உங்களால ஒரு சாங்கல் மனுஷன் சாப்பிடாம இந்த பாய சொல்லி கொண்டு வந்தா லூசு மாதிரி இருக்குது. இப்ப தோழர் பேரெல்லாம் விளம்பிட்டோம். இப்ப நினைக்கிறேன் இது டக்ளஸ் சோழர் இதில் பாப்பேர் நினைக்கிறேன். இனி தங்கண்ட தோழர்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது டக்ளஸ் சோழர்கிட்ட வேலை அல்லது வினோ பாப்பேர் நினைக்கிறேன். வினோ இது உண்ட வேலை. ஒரு வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று வந்தது, இன்டர்நேஷனலில் இருக்கிற தமிழாக்கள் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க போயினோம் பதில் சொல்கிறீங்களாண்டு. யார்கிட்ட தெரியாதானே எனக்கு. அப்போ நானும் ஓகே உண்மையாக எனக்கு இந்த காய்ச்சல் தொண்டையை பார்க்க தெரியும் உங்களுக்கு. அப்போ நான் வந்து இதை செய்வோன்னு பார்த்தா இப்போ தோழர் மேலே எல்லாம் சுற்றி நின்று கம்பு சுற்றியும். அப்போ இது ஒன்று பிரச்சனை நடந்துட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தோழர் மேலே எல்லாம் சுற்றி நின்று தேங்க்யூ ஸோ மச். இரவு 10:24 தான் சாப்பாடு எடுக்க போகிறேன். இப்படியும் நான் டைம் கொடுத்து கதை கேட்க இப்படியும் வரிய போட்டு வந்துச்சு, அதில் கதைக்கு தானே. இதால் தான் நாங்கள் தமிழ்லாம் அப்படி இருக்கு. நாங்கள் மாற்றுவோம், இன்றைக்கு அவர்களையும் மாற்றுவோம்.